இந்த ரெண்டு சின்னம் இருக்குல்லண்ணா, சாரி விவசாயி. நம்ம சின்ன பானை. ஓகே, இதுலனா ஒரு திருமாவளவன் அவருங்களா? ஆமா, திருமாவளவனோடது. விவசாயி அது வந்து இவரு நம்ம நாம் தமிழர் கட்சி. ஆமா, சீமானோடது. சரியா? இப்போ நீங்க இதுல இந்த ரெண்டு கட்சியில நீங்க யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கல, இவங்க ரெண்டு பேரும் நான் ஆப்ஷனா கொடுக்குறேன், இவங்களுக்கு இவங்க பெட்டர் அப்படின்னு நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? திருமாவளவன் சொல்லலாம். திருமாவளவன் சொல்வீங்க. அதாவது வந்து மக்களோட மக்களா இருக்காரு. ஓகே. இப்போ இந்த தெரு பாத்தீங்கன்னா, இது ஆலந்தூர்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் கட்சி சார்ந்தவங்க யார் கூப்பிட்டாலும் அவர் கண்டிப்பா வந்துருவார். கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அவர் வந்து அரசியல் சார்ந்த வெளியில இல்லாம இங்க இருக்காருன்னா கண்டிப்பா வந்துருவார். நானே ஒரு 10 வாட்டி அவரை ஆலந்தூர்ல பாத்துருக்கேன். அதனால மக்களோட மக்களா இருக்காரு. இப்போ நீங்க சீமானை வந்து சீமான் வந்து பேசுவாரு, என்ன பேசுறன்றது அவரா நினைச்சு ஒண்ணு பேசுவாரு. திடீர்னு பிரபாகரனோட பையன்வாரு, திடீர்னு கேட்டாக்கா இவரு நான் தான் வந்து இதுன்னுவாரு அதுன்னுவாரு. அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு சில ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில ஏத்துக்க மாதிரி இருக்காரு. இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்றீங்க? அவர் வாய் அடக்கினாருன்னா போதும். வாய் அடக்கணும்.